பேச்சுலர்ஸ்க்கும் பிகினர்ஸ்க்கும் செய்கிற மாதிரி ஈஸியான ஒரு மீன் குழம்பு ரெசிபி பார்க்கலாங்க. அதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் 1/2 கப் தேங்காய் துருவல், 1 டீஸ்பூன் மிளகு, 1 டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் தனி மிளகாய் தூள் சேர்த்துட்டு இதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சி வச்சுக்கோங்க. கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு அதில் கடுகு வெந்தயம் சேர்த்து பொரிஞ்சதும் அதில் ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். கூடவே 2 பச்சை மிளகாய், 2 தக்காளியும் சேர்த்துட்டு இதை 2 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. இப்போ இதில் நம்ம அரைச்சி வச்சிருக்கிற அந்த மசாலாவையும் சேர்த்துட்டு இந்த மசாலாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு 1 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. ஒரு பெரிய லெமன் சைஸ் அளவுக்கு புளியை ஊற வச்சுக்கலாம். இப்போ இதில் 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கலாம். இது கூடவே மிக்ஸி அலசின தண்ணியும் சேர்த்துட்டு நம்ம ஊற வச்ச புளியையும் கரைச்சிட்டு சேர்த்துக்கலாம். குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்ததுக்கு அப்புறமா இந்த மசாலாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு 8லேருந்து 10 நிமிஷம் இதை மூடி போட்டு கொதிக்க வைக்கணுங்க. குழம்பு நல்லா கொதிச்சுட்டு இருக்கும்போது நம்ம க்ளீன் பண்ணி வச்சிருக்கிற மீனெல்லாம் அதில் சேர்த்துட்டு கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாங்க. இந்த மீன் சேர்த்ததுக்கப்புறம் குழம்பு ரொம்ப நேரம் கொதிக்கக்கூடாது. ஒரு 2 நிமிஷம் மூடி போட்டு இதை வச்சா போதுங்க. இப்போது திறந்து பார்த்தோன்னா மணக்க மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப்